வீடியோவில் வந்து நம்ம 10th லெசனில் இருக்கிற 1 மார்க்கான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணும்போது இந்த சிலிக்கான்கிற வார்த்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிலிக்கான்னா அதோட பேரியர் பொட்டன்ஷியல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிலிக்கானா நீங்கள் வந்து 7 வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிலிக்கானா 7. ஸோ எது வந்து 7ல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.7 வோல்ட்னு இருக்குது. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ரிமைனிங் இருக்கிற எந்த ஆப்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 கிடையாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0.7 வோல்ட். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் அமௌண்ட் ஆஃப் ஆன்டி மணி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்டி மணினா மணி அதிகமாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மணி அதிகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி மோர் ஃப்ரீ எலக்ட்ரான் தென் ஹோல் இன் த செமிகண்டக்டர். ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா இந்த சி ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்னுங்கிற வார்த்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இந்த லெசனில் 2 கொஸ்டினில் ஹோல்னுங்கிற வார்த்தை வரும். ஸோ அப்போ அதை நீங்கள் ஆப்ஷன் வந்து எந்த வார்த்தை வந்து ஹோல்னு இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஆன்சராக எழுதிக்கோங்க. ஸோ அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஹோல்ஸுங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹோல்ஸுங்கிற வார்த்தை வந்து ஆப்ஷனில் வந்து எந்த இடத்துல இருக்கும் ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்னுங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஹையர் ஹோல் கான்சன்ட்ரேஷன் இன் பி ரீஜன் தென் தட் இன் என் ரீஜன். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம முன்ன பார்த்த கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் வந்து ஹோல்னுங்கிற வார்த்தை இருக்கணும். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு கொஸ்டின்லேயே ஹோல்ஸ்னு இருக்கும், அதே மாதிரி ஆப்ஷன்லேயும் வந்து ஹோல்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணும் போதே நீங்கள் இந்த ஆஃப் வேங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல் வேவ்னா வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 360 டிகிரின்னு அர்த்தம். அப்போ ஆஃப் வேனா 360 டிகிரியில் வந்து பாதி வந்து என்னன்னு பார்க்கணும். ஸோ பாதி வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து 180 டிகிரி இருக்கணும். அதே மாதிரி இங்கே 2 180 டிகிரி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நீங்கள் வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணி 180 டிகிரி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 0 டிகிரி டு 180 டிகிரி. ஸோ நீங்கள் ஆஃப் வே ரெக்டிஃபையர்னாவே 0 டிகிரிலேருந்து அது 180 டிகிரி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்க. அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஜீனர் டயோடு அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜீனர் டயோடு வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோங்கன்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரில் தான் வந்து யூஸ் பண்ணுவோங்க. ஸோ அப்போ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் இது எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஜீனர் டயோட்னா நம்ம ஃபேனில் யூஸ் பண்ணுறங்க பார்த்தி அந்த ரெகுலேட்டரில் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜீனர் டயோட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்கள். அவங்க கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா த பிரின்சிபல் பேஸ்டு ஆன் விச் ஏ சோலார் செல்லுங்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து இந்த சோலார் செல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் செல்லுங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் இந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ செல்லுனா செல்லில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து எடுப்போங்க, புரியுதா? அப்போ வந்து கொடுத்துங்கிற ஆப்ஷனில் வந்து எங்கே வந்து ஃபோட்டோங்கிற வார்த்தை இருக்கோ ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு ஷார்ட்கட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலார் செல் வந்து நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா லைட் வந்து அந்த பிளேட் மேலே படும்போது அந்த லைட் வந்து நம்மளுக்கு வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல லைட்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறனால வோல்டாய்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ஆக்ஷன் நினச்சிக்கோங்க. அப்போ சோலார் செல் வந்து என்ன இதில் யூஸ் ஆகுதுன்னா ஃபோட்டோ வோல்டாய்க் ஆக்ஷன் அப்படிங்கிறத கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த எல்இடிங்கிற வார்த்தையை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எல்இடினா என்ன? எல்இடிங்கிற பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணணும், புரியுதா? அப்போ வந்து சார்ஜ் கேரியர்ஸ்ங்கிற வார்த்தை வருதுன்னா ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர்னு நினச்சி அப்போ செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரீகாம்பினேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா ஸோ எல்இடி வந்து நீங்கள் ஆன் பண்ணணும்னா என்ன ஆகும்? கரண்ட் தேவை. அப்போ கரண்ட்டை வந்து நீங்கள் சார்ஜ்னு எடுத்துக்கலாம். அப்போ சார்ஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகிறது கூட நீங்கள் சார்ஜ் கேரியர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேயே ஸோ 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கிற ஒரே கொஸ்டின் இதுதான். ஸோ அவங்க கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? த பேரியர் பொட்டன்ஷியல் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் சொல்கிறாங்க. அப்போ அதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைப் ஆஃப் செமிகண்டக்டர் மெட்டீரியல், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டோப்பிங், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ இது மூணுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும், புரியுதா? அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ அப்போ எது வந்து இதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா
டி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் 1, 2 and 3. புரியுதா? அதே மாதிரி இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னா, இந்த பிஎன் ஜங்ஷன் வந்தாவே நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பின் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3மே வந்து நீங்கள் பின் பண்ணணும். அப்போ 3மே வந்து ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணுறது வந்து எது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் டி தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதில் தான் 1, 2 and 3 இந்த 3மே வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் நம்ம 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்க. அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த சஸ்டைன்ட் ஆசிலேஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சஸ்டைன்னா சன்சைன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த சன்சைன் வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ எல்லாம்னா ஆல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆளுங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ அப்போ 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் த எபோன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷனுமே வந்து இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் தான். புரியுதா? அதாவது இந்த சஸ்டைன்ட் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து நம்ம பாசிட்டிவாக கொடுப்போங்க. அதே மாதிரி ஃபீட்பேக் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி யூனிட்டின்னு கொடுப்போங்க. அதே மாதிரி பேஸ் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 or 2π வந்து நடக்கும். புரியுதா? அப்போ வந்து +1, 0, 2π எல்லாமே இதுக்கான கரெக்டானது தான். புரியுதா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆல் த எபோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஆல் த எபோன்கிற ஒரே ஒரு ஆன்சர் வந்து இது மட்டும்தான். அப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து அடிக்கடி வந்து நம்மளுக்கு கேட்டு இருக்காங்க. புரியுதா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்க. ஸோ அப்புறம் ரீட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட் கேட் வந்து எடுத்துக்கிறோங்க. நாட் கேட்க்கு வந்து இன்புட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a = 1011 கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் கேட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா 0 வரணும். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் நாட் கேட்டு. ஸோ அப்போ இன்புட்டில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1011 கொடுத்துருக்காங்க. அப்போ 1க்கு வந்து ஆப்போசிட் வந்து என்ன உங்களுக்குன்னா 0. அதே மாதிரி 0க்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி 1க்கு ஆப்போசிட் வந்து 0. அதே மாதிரி 1க்கு ஆப்போசிட் வந்து 0. அப்போ எந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் 01, 00ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபார்வர்ட் பயாஸ் டயோட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஃபார்வர்ட் பயாஸ்னா வந்து என்னன்னு தெரியணும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் வேல்யூ வரணும். ஸோ அடுத்தது வந்து மைனஸ் வேல்யூ இருக்கும். இதுதான் வந்து ஃபார்வர்ட் பயாஸ். அதே ரிவர்ஸ் பயாஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் வரணும், அடுத்தது வந்து ப்ளஸ் வரணும். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவில் எது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ் வருதோ அதுதான் ஆப்ஷன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 0 வந்து ப்ளஸ்ல இருக்குது, ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ வந்து அது வந்து கிடையாது. புரியுதா? அதே மாதிரி செகண்டாக வர வேல்யூ வந்து மைனஸில் வரணும். ஸோ அப்போ மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா -2 வோல்ட் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அப்போ 0 வோல்ட்டு அடுத்தது -2 வோல்ட் வரும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்னா ஃபர்ஸ்ட் ப்ளஸ் வேல்யூ அடுத்தது மைனஸ் வேல்யூ வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆர் கேட்டோட சிம்பிள் வந்து தெரியணும். ஸோ ஆர் கேட்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஆர் கேட்டு. அதோட வந்து ஒரு 0 மாதிரி சேர்த்து எழுதுனாங்கன்னா அது வந்து நார் கேட்டுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிற டயக்ராமில் வந்து எந்த கேட் வந்து அதிகமாக இருக்குன்னா நார் கேட் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி நார் கேட் தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம 13 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கிட் இஸ் 1ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபைனலாக வர வேல்யூ வந்து 1ல் முடியணும். அப்படி 1ல் முடியுது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் 1ல் முடியுது. ஸோ பியும் பார்த்தீங்கன்னா 0ல் முடியுது. அதே மாதிரி சியும் 0ல் முடியுது. அதே மாதிரி டியும் 0ல் முடியுது. அப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டினில் வந்து ஆப்ஷன் ஏல தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக 1ன்னு வருது. ஸோ லாஸ்ட்டாக வர அவுட்புட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 13 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அதாவது 101. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா 101 வந்து அந்த எமர்ஜென்சி நம்பர்னால அது கூட நீங்கள் ஞாபகம் வச்சு இதுக்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த வேரியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு எதில் வந்து ஃப்ரீக்வன்சின்னு வருதோ ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனாக இதுக்கான ஆன்சர். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் வேரியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம்னா வேரியேஷன்னா மாடுலேஷன் அர்த்தம். அப்போ ஃப்ரீக்வன்சி வேரியேஷனா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் கூட ஞாபகம் வச்சுட்டு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எழுதுங்க. அப்போ 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொஸ்டின் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த 3 MHz to 30 MHz அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எழுதிடலாம். ஸோ 3ங்கிற லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3ங்கிற இங்கிலீஷ் வேர்டு எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கைல தான் 3ங்கிற வார்த்தையோட எஸ்ஸுக்கு 1, கேக்கு 2, ஒய்க்கு வந்து 3 இருக்குது. அப்போ ஸ்கைனா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3 MHzனா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ புரியுதா? அப்போ 3ன்னு வருது 3 to 30 MHzனா
ஸோ 3 வர லெட்டர் தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைங்கிறது தான் 3ன்னு வருது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன். ஸோ இன்னொரு ஷார்ட்கட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3னா நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து 3யாக வந்து T20யில் யார் வந்து ஆடுறாங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் இறங்குவாங்க. ஸோ அதனால் 3 மெகா ஹெட்ஸ்ன்னு கேட்டால் நீங்கள் ஸ்கைன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியகுமார் யாதவ் மாதிரி ஞாபகம் வச்சுட்டு ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து எழுதிடலாம். ஸோ அப்போ 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன்.